மச்சி சாப்பிடுறோம் டக்குன்னு கிளம்புறோம். ஏன்டா மச்சி என்ன அவசரம், பொறுமையா போலாம். இல்லடா மச்சி எவனாவது வருவான், வயசாயிட்டே போகுது, உனக்கு எப்ப கல்யாணம் கேட்டு டார்ச்சர் பண்ணுவான். அவனுக்கு விளக்கம் கொடுக்கலாம் தேவையா? நீ சொன்ன மாதிரியே ஒருத்தன் வரான்டா. தம்பி நல்லா இருக்கியா? அப்புறம் என்ன பண்ற? ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் எப்போ சாப்பாடு போட போற? இப்ப உள்ள போடுவாங்க சார். அப்புறம் எப்போ சாப்பாடு போட போற? இப்போ உள்ள போடுவாங்க சார். அப்புறம் எப்போ கல்யாணம்? அதுவா, கொஞ்சம் பொறுங்க, இன்னும் 5 நிமிஷத்துல கல்யாணம் சார். இல்லப்பா, பொண்ணு பார்த்தாச்சா? பொண்ணுக்கு நல்லா தானே இருக்கு. ஐயோ, சாப்பிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன். டேய், இங்க வேண்டாம் மச்சி, வாடா அங்க போய் உட்காருவோம். என்ன சார் சாப்பிட்டாச்சா? எப்படி இருந்தது? சூப்பர் தம்பி. அந்த காளான் பிரியாணில இன்னும் கொஞ்சம் காளான் போட்டுருந்தா நல்லா இருந்தது. எப்போ உனக்கு கல்யாணம்? அந்த காளான் பிரியாணில இன்னும் கொஞ்சம் காளான் போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்புறம் எப்போ உனக்கு கல்யாணம்? சார், கல்யாணம் என்பது கிடைச்சவங்களோட வாழ்றது இல்ல, மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழ்றது தான் வாழ்க்கை. சமுதாயத்துக்காகவும் கடமைக்காகவும் 2 பேர் சேர்ந்து வாழ்ந்தா அது கருத்து வேறுபாட்டுல தான் முடியும் சார். கல்யாணம் இறுதி வரை நிலைத்திருக்கணும்னா நல்ல புரிதல் வேண்டும். இதயத்தோட கனெக்ட் ஆகணும், மூளையோட கனெக்ட் ஆகணும். நமக்கானவா யாருன்னு நமக்கே தெரியும் சார், அதுதான் நிலைத்திருக்கும். அதெல்லாம் இறைவன் செயல். இனிமே எங்க போனாலும் யார பார்த்தாலும் என்ன வேலை, எப்ப கல்யாணம்னு கேட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க சார்.